எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, இந்த மாடல் டிசைன் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். இது சாரிலருந்து எடுத்து கட் பண்ணி பேட்ச் ஒர்க் மாரி தச்சுட்டு லேஸ் வச்சிருக்கேன். அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுறது பாருங்க. ஓகேவா? இந்த மாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்பவுமே கஸ்டமருக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து வீடியோவே போடுவேன். நீங்க வீடியோ நெறைய பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதுக்கு பாருங்க நான் வந்து சாரிலேருந்து கட் பண்ண பீஸ வந்து நான் 3 பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் தேவையோ, அதாவது அகலம் லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஏன்னா சாரிலேருந்து ரொம்ப கட் பண்ணி இன்னும் சாரி சின்னதாயிடும். அதனால தேவையான அளவு நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இது நான் வந்து லைனிங்க ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் வீடியோல எப்படி காட்டுறனோ அதே மாரி தச்சுக்கோங்க. ஓகேவா? சாரி வந்து பிங்க் கலரு, ப்ளவுஸ் வந்து வெள்ள கலர். இப்போ இது வந்து நான் நெக்லஸ் கழுத்து கட் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்லஸ் கழுத்து வந்து அழகா இருக்கான்னு சொல்லிட்டு நான் இதுக்கு வந்து கழுத்து திருப்பி தச்சுக்கிறேன். ஏன்னா தைக்கும்போது முடிவு பண்றது தான் நம்ம என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்கு வந்து சிலது வந்து நெக்லஸ் கழுத்து அழகா இருக்கும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்து அழகா இருக்கும். அப்ப இதுக்கு நான் கழுத்தே அழகா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கழுத்து தச்சேங்க. நான் எப்படி தைக்கணுமோ அதே மாரி தச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியா தச்சிடலாம். பேட்ச் ஒர்க்லாம் அதாவது கேன்வாஸ்லாம் வைக்காமயே தச்சிடலாம். கேன்வாஸ் தைக்கணும்னா நீங்க வந்து 2வது மடிச்சுட்டு கேன்வாஸ் வச்சு ஜாயின் பண்ணணும். ஏன்னா துணி கம்மியா இருக்குல்ல. இது வந்து நீங்க அழகா நீங்க லேஸ் மாரி தச்சிடலாம். அழகா சூப்பரா தச்சிடலாம். கொஞ்சம் பட்டையா இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து அந்த கழுத்து வரும்போது கொஞ்சம் பார்த்து தைக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா, இந்த பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல பிங்க் கலர்ல. இப்போ இந்த லேஸ் வந்து நம்மளுக்கு ஒயிட்ல வச்சா தெரியாது. அதனால வந்து பிங்க்ல வச்சு செஞ்சா அதாவது பிங்க்ல வச்சா தான் அழகா இருக்கும்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சமா கேப் விட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்க அதே மாரி தச்சுக்கோங்க. ஏன்னா வந்து லேஸ் வந்து 2 பக்கமும் நம்ம வைக்க போறோம். அதனால ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அந்த கழுத்து வரும்போது மட்டும் நீங்க வந்து அழகா வந்து நல்லா உள்ள மடிச்சுட்டு, அந்த ஸ்ட்ரெயிட் வர அளவுக்கு நீங்க மடிச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு சரியா வந்துரும். கரெக்ட்டா? சரிங்களா? மெயின் அதுதான். ஏன்னா நீங்க வந்து கழுத்து வைக்கும்போது பட்டையா இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கரெக்ட்டா நீங்க லென்த்து கரெக்ட்டா வச்சுட்டு மடிச்சுக்கோங்க. அழகா வரும். சரியா? வீடியோல நான் காட்டுற மாரி தச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான். சரியா? ஸ்ப்ளிட் வராத பார்த்துக்கோங்க.
சமோசா லேஸ் எடுத்திருக்கேன். அப்பதான் வந்து 2 பக்கமும் தைக்கிறதுக்கு அழகா இருக்கும்னு சொல்லிட்டு நான் சமோசா லேஸ் எடுத்திருக்கேன். நீங்க வேற என்ன லேஸ் கூட வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு சமோசா லேஸ் கிடைச்சதுன்னா சமோசா லேஸ் வச்சுக்கோங்க. அழகா இருக்கும். இது கோல்டுன்னா நீங்க கோல்டு வச்சுக்கலாம். காப்பர்னா காப்பர் வச்சுக்கலாம். நான் இது வந்து சில்வர் கலர்ன்றதுனால சில்வர் கலர் வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த டிசைன் தைக்கிறதுக்கு வந்து ஒரு 3 மீட்டர் லேஸ் கம்பல்சரி தேவைப்படும். ஏன்னா கைக்கு, நெக்குக்கு 2 லைன் வைக்கணும். ஃப்ரண்ட்டுக்கும் வைக்கணும். ஃப்ரண்ட்டுக்கும் நான் இதே மாதிரி வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இந்த மீதி இருக்க பார்டர் மாரி வந்துச்சு இல்லையா? சாரியில கட் பண்ணது. அதையும் நான் ஃப்ரண்ட்டுக்கு வச்சுட்டு லேஸ் தச்சுட்டேன். நீங்க எப்படி தைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்கும். நான் அத வீடியோ எடுக்கல. சரியா? கைக்கு லேஸ் மட்டும் வச்சிருக்கேன். இந்த பிங்க் கலர் வைக்கல. ஓகேவா? இதுக்கு வந்து நான் சார்ஜ் வந்து 600 சொன்னேன். ஆனா அவங்க அதாவது எல்லாம் சேர்த்து சாரிக்கு, நாட்டுக்கு எல்லாமே சேர்த்து வந்து இந்த ப்ளவுஸ் ஒரு ரேட்டு எல்லாமே சேர்த்து 600 சொன்னேன். அவங்க வந்து அப்புறமா நான் வந்து எல்லாம் சேர்த்து ப்ளவுஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து 550 தான். சரியா? 550 வாங்கியிருக்கேன். அதாவது சாரி, நாட்டு எல்லாமே சேர்த்து 600 சொன்னேன். அப்புறம் காசு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கமான்னாங்க. அதனால 550. சரியா? சரி நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறவங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன். ஆனா இது வேலை நிறைய வாங்குது. சரிங்களா? 550னா லைனிங் எல்லாமே சேர்த்து தான் சொல்றேன். இப்போ லேஸ் ஸ்டிச்லாம் பார்த்தீங்களா? எப்படி தைச்சேன் பார்த்தீங்களா? நீங்க அதே மாரி தச்சுக்கோங்க. 2 பக்கம் சமோசா பார்த்தா மாரி வச்சீங்கன்னா தான் பார்க்க அழகா இருக்கும். இப்போ நம்ம ஸ்டோன் இருக்குல்ல, இப்போ நான் 6 லைன் ஸ்டோன் வச்சிருக்கேன். அதில கொஞ்சோண்டு கட் பண்ணி நான் பின்னாடி நெக்குக்கு வந்து கட்டமா வச்சுக்கிறேன். சரியா? அப்பதான் அழகா இருக்கும். இல்ல நீங்க ஒரு பட்டன் கூட வச்சுக்கலாம். பட்டன் இருந்தா பட்டன் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நான் இல்லன்னா நீங்க கட்டமா சின்னதா வேற என்ன லேஸ் கூட வச்சுக்கலாம். நம்ம விருப்பம் தான். பின்னாடி நீங்க என்ன டிசைன் வைக்கிறீங்களோ அது மாரி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டோன் வைக்கிறேன். சரியா? சில்வர் கலர்னால நான் சில்வர் கலர் ஸ்டோன் வச்சுக்கிறேன். நீங்க வேற என்ன இருந்தா கூட பூ மாதிரி ரெடி பண்ணி கூட நம்ம வேணா வைக்கலாம். அழகா இருக்கும். சிம்பிளா சீக்கிரமா முடிச்சிடலாம். கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி தைக்கிறத விட இது வந்து நம்மளுக்கு சீக்கிரமா முடிஞ்சிடும். சரியா? இந்த மாடல் தச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாடல் சிம்பிளா எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஈஸியா இருக்கும். சரியா? நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகேவா? நம்ம சேனல்ல நிறைய டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நிறைய சொல்லிட்டு இருக்கேன். லைவ்ல நிறைய கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம பாருங்க. பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.